இந்த யெகோவா ஈரே என்று ஏன் பேர் வந்துச்சு அப்படின்னா, நம்மளாம் ஜெபிக்கும் போது ஒரு காரியத்தை பண்ணுவோம். ஆண்டவரே, நீங்க யெகோவா ஈரேயா இருக்கிறீங்க, நான் கேட்டதெல்லாம் தருகிற தேவனா இருக்கீங்க அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாம் ஜெபிப்போம். ஆனா அந்த வேதனையில என்ன ஜெபிக்கணும்னு தெரியாத ஒரு சூழல்ல எப்படி ஜெபிக்கணும், என்ன ஜெபிக்கணும், என்ன கேட்கணும்னு கூட ஒரு தெரியாத ஒரு சூழல்ல ஆபிரகாம் அப்படியே தேவனுடைய பலிபீடத்தில் நின்று கொண்டிருக்கிறான். அப்ப ஆண்டவர் என்ன பண்றாருன்னா, அவன் ஜெபிக்காதற்கு முன்பதாகவே அவனுக்கு என்ன தேவை என்பதை அறிந்து அந்த ஆட்டுக்குட்டியை அவனுக்கு காண்பிக்கிறார். ஏன் யெகோவா ஈரே தெரியுமா? ஜெபித்த ஜெப குறிப்புகளுக்கு அவர் பதில் அளிக்கிறதுனால அவர் யெகோவா ஈரே அல்ல. சொல்ல முடியாத, ஜெபிக்க தெரியாத, ஜெபிக்க முடியாத எத்தனையோ விதமான வேதனைகளும் ஜபங்களும் நமக்குள்ள இருக்கும்போது அதை எல்லாவற்றையும் அறிந்தவராய் உனக்கு சரியான நேரத்துல சரியான இடத்துல சரியான பதிலை அவர் சொல்லுகிறதுனாலதான் அவருடைய பேர் யெகோவா ஈரே. எத்தனை பேர் நம்புறீங்க? கரங்களை தட்டி தன்னை மகிமைப்படுத்தலாமா?